அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியா மீது அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், ட்ரம்பை சந்திக்கும் மோடி, ரஷ்யாவுடைய கோபத்துக்கு ஆளாகுமா இந்தியா, வர்த்தக போர்ல கால் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா, சீனா, நம்ம இந்திய கடற்படைக்கு பலம் சேர்க்க போகும் INS சரிதாமன், காசாவை கைப்பற்ற துடிக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் உருவாக்கி இருக்கிற ஒரு ஏவுகணை நகரம், இது பற்றியெல்லாம் தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை விரைவிலேயே சந்திச்சு பேச போறார். எப்பன்னா வர்ற 13ஆம் தேதி அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அவர் அங்கு ட்ரம்ப்பை சந்திக்க போறாரு. இந்தியாவுக்கு எதிராக இந்த நேரத்தில் ட்ரம்ப் பல நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும், இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுத்து வந்த அந்த USAID அந்த நிதியையும் நிறுத்துறதா அறிவிச்சிட்டாங்க. இதனால இந்தியாவில் சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட பல துறைகளிலும் குறிப்பிடத்தக்க பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும். இதற்கு அடுத்ததான் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறி இருக்கக்கூடிய இந்தியர்களை நாடு கடத்த தொடங்கிடுச்சு அமெரிக்கா. அதனுடைய முதல் கட்டமாக தான் டெக்சாஸ்லேருந்து அங்கே சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவோட அந்த C-17 போர் விமானம் மூலமாக முதல் கட்டமாக 140 பேர் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. சுமார் 18,000 பேர் முதல் கட்டமாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்படலாம்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட வரி விதிப்பை தடுக்கணுங்கிறதுக்காக இந்தியாவும் இந்த முடிவுக்கு ஓகே சொன்ன மாதிரி தான் தெரியுது. அமெரிக்காவில் குடியேறி இருக்கிற பலரையுமே இந்தியாவும் நாடு கடத்த திட்டம் போட்டிருக்காங்களாம். இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமாகவே வெளியாக போகுது. அதன்படி தான் 7,80,000 இந்தியர்கள் அங்கே சட்டவிரோதமாக வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இனி இந்தியாவுக்கு வர வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததா இந்தியா மீது ட்ரம்ப் அதிக வரியை விதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்காவோட அனைத்து மிரட்டல்களுக்குமே கொஞ்சம் பணிந்து போகிற மாதிரி நம்ம இந்தியா அமெரிக்காவுக்கு பாசிட்டிவான பதிலையே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சட்டவிரோதமாக இந்தியர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் திரும்ப அழைத்து கொள்வதற்கு ரெடி அப்படிங்கிற தொனியில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது போக பிரிக்ஸ் கரன்சியையும் நாங்கள் உருவாக்கவில்லை அப்படின்னே சொல்லிட்டாங்க. இப்போது வரைக்குமே ட்ரம்ப் நம்ம இந்தியா மேலே எந்த ஒரு டாக்ஸையும் அதிகபட்சமாக விதிக்கலை. இந்த நிலையில தான் பிரதமர் மோடி அவர்கள் வர 12ஆம் தேதி அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கு ட்ரம்ப்பை சந்தித்து இந்த விவகாரங்கள் பற்றியெல்லாம் கண்டிப்பாக பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் தான் இன்னொரு பிரச்சனையும் நமக்கு தலை தூக்கி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த சந்திப்பின் போது 2 நாட்டு தலைவர்களுமே இந்த வர்த்தகம் பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரஷ்யாவை விட்டுட்டு எங்ககிட்ட இராணுவ தளவாடங்களை வாங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் மோடி கிட்ட கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா இது பற்றி ஏற்கனவே ட்ரம்ப் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இதனால அமெரிக்காவோட ஆயுதங்கள், போர் விமானங்கள் இதையெல்லாம் இந்தியா வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக அவர் ப்ரெஷர் கொடுப்பாரு. இந்த மாதிரி அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கறது ரஷ்யா, இந்தியா இந்த 2 நாடுகளிடையேயான உறவை கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்தியா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா 2 நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் நடக்குது. கடந்த 2023-24 இந்த நிதியாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடிக்கு மேலே வர்த்தகம் நடந்திருக்கு. இதில் அமெரிக்கா நமக்கு ஏற்றுமதி செய்ததை விட நம்ம நாடு தான் அமெரிக்காவுக்கு கூடுதலாக 2.76 லட்சம் கோடிக்கு பொருட்களை விற்று தீர்த்திருக்காங்க. இந்த வியாபாரத்தை தக்க வைக்கணும், கூடுதல் வர்த்தகம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் பற்றியெல்லாம் இந்த நேரத்தில் மோடி பேசுவார். அதே நேரம் இந்தியா மட்டும் நம்ம நாட்டில் அவங்களுடைய பொருட்களை அதிகமாக விற்பனை பண்ணுறாங்க, வர்த்தகம் பண்ணுறாங்க. இதை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும்னு கண்டிப்பாக ட்ரம்ப் நினைப்பார். அதாவது இந்தியாவும் அமெரிக்காவோடு சரிசமமான வர்த்தகத்தை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் ட்ரம்ப் நினைப்பார். இதனால் அமெரிக்காவோட தயாரிப்புகளை இன்னும் இந்தியா அதிகமாக வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் நமக்கு கொடுக்கப்படலாம். கடந்த மாதம் 27ஆம் தேதி மோடி கிட்ட தொலைபேசியில் பேசும்போதே டொனால்ட் ட்ரம்ப் இதை ஒரு ரெக்வஸ்டாகவே வச்சிருக்காரு. குறிப்பாக பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயம். தற்போது வரைக்குமே நம்ம நாடு பாதுகாப்புத்துறைக்கான இராணுவ தளவாடங்களை அதிகமாக ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பாதுகாப்பு சார்ந்த தளவாடங்களை இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து அதிக அளவில் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அது நமக்கு ப்ரெஷர் தான். மோடி ட்ரம்ப் இந்த சந்திப்பில் கண்டிப்பாக அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த டீலுக்கு பிரதமர் மோடி ஒப்புக்கொண்டார் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் நமக்கும் இடையேயான அந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த வர்த்தகத்தில் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். இதனால் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய பொருட்களுடைய அளவு கண்டிப்பாக குறையும்.
நம்ம அமெரிக்கா பக்கம் போக வேண்டிய ஒரு நிலை நம்ம இந்தியாவுக்கு ஏற்படலாம். இது நடந்தது அப்படின்னா ரஷ்யா இந்தியா உறவில் கண்டிப்பாக விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் பார்த்தீங்கன்னா தற்போது தீவிரமடைஞ்சிருக்கு. சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் மீது 10% வரியை விதிச்சிருக்காரு ட்ரம்ப். இந்த செய்தி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக தான் சீனாவுடைய நிதி அமைச்சகம் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுதான் அமெரிக்காவுக்கு ஷாக்கு கொடுத்துருக்கு. சீனாவுக்குள்ளே வரக்கூடிய அமெரிக்காவுடைய நிலக்கரி, எல்என்ஜி, அது போக கச்சா எண்ணெய், விவசாய உபகரணங்கள், சில வெஹிக்கல்ஸ், இந்த மாதிரியான பொருட்கள் மீது வரி விதிக்கிறதா சீனா அறிவிச்சிருக்கு. நிலக்கரி, எல்என்ஜி ஆகியவற்றின் மீது 15% கூடுதல் இறக்குமதி வரியும், கச்சா எண்ணெய், விவசாய உபகரணங்கள், சில வெஹிக்கல்ஸ் இதன் மீது 10% வரியையும் சீனா விதிக்குது. இந்த வரிகள் எல்லாம் பிப்ரவரி 10 நடைமுறைக்கு வரப்போகுது. இதெல்லாம் இல்லாமல் சைனாவோட ஆன்டி ட்ரஸ்ட் ரெகுலேட்டரி கமிஷன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. கூகுளுடைய சேவைகள் அனைத்துமே சீனாவில் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய சில நிறுவனங்களோடு, உள்ளூர் நிறுவனங்களோடு பல கூட்டணிகளையும் செய்து சேவைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த கூகுள் நிறுவனம். அதனால் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இல்லாமல் உலக வர்த்தக சபையில் ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு எதிராக சீனா கேஸ் போட போகிறாங்க. ஸோ இந்த விஷயமெல்லாம் இப்போது ட்ரம்ப்பை மறுபடியும் கோபப்படுத்தி இருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நீங்கள் எங்கள் மீது அதிகமான வரியை விதித்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் உங்கள் மேலே வரி விதிச்சுக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்லி வச்சிருக்காரு. அதனால இப்போ சீனா மீதான வரியை ஹாங்காங்குக்கும் விரிவுபடுத்தியிருக்காரு. ஹாங்காங்லேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் மீது 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு ட்ரம்ப். அடுத்ததான் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3வது நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன் விரைவிலேயே தன்னுடைய பணியை தொடங்க போகுது. இந்தியன் நேவியில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் படையில் வருவது தான் SSBNங்கிறது. ஷிப் சப்மெர்சிபிள் பாலிஸ்டிக் நியூக்ளியர், இதனுடைய சுருக்கம் தான் SSBN. அந்த வகையில் இந்தியாவுடைய SSBNுடைய ஃப்ளீட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது INS அரிஹந்த். அது 2016ஆம் ஆண்டு கமிஷன் செய்யப்பட்டது. ரெண்டாவதா INS அரிகாட், இது கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய பணியை தொடங்குச்சு. இந்த வரிசையில தான் 3ஆவதா இணைஞ்சிருக்கிறது INS அரிதாமன். இந்த 3 கப்பல்கள் அடங்கின அந்த படையை தான் அரிஹந்த் கிளாஸ் சப்மரைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, பொதுவாகவே அணு ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தானவை. அவற்றை விமானம், ஏவுகணை, கப்பல்கள்னு எடுத்துகிட்டு போகும்போது அதை எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எனவே நீர்மூழ்கி கப்பல்லேருந்து இப்போ அணு ஆயுதங்களை கொண்டுட்டு போகிறாங்க, ஒரு இடத்துல ஏவுறதுக்காக கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அது எதிரிகளால் அவ்வளவு எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது. கடற்பகுதியில் யாருமே இருக்கிறதுக்கான அறிகுறி இல்லாமல் கடலுடைய அடிப்பகுதியிலிருந்து திடீர்னு ஒரு மிசைல், அதுவும் ஒரு நியூக்ளியர் மிசைல் கிளம்பி சென்று தாக்குதல் நடத்தியது அப்படின்னா அது பெரிய அழிவை கண்டிப்பாக கொடுக்கும். நீருக்கடியில் கப்பல் இருக்கிற லொக்கேஷனையும் அவ்வளவு சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது, எந்த ரேடார்லையும் சிக்காது. ஆக நமக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஆக SSBN ஃப்ளீட் இதை எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது INS அரிஹந்த், 6000 டன் எடை கொண்ட நீர்மூழ்கி கப்பல். இதில் 83 மெகாவாட் திறன் இருக்கிற அணு உலை இருக்கு. இதன் மூலமாக அணு ஏவுகணைகளை ஏவ முடியும். K-15, K-4 இந்த வகை மிசைல்களை இதிலிருந்து லான்ச் பண்ண முடியும். இதில் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த K-15 பார்த்தீங்கன்னா 750 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கி அழிக்கக்கூடியது. இதுவே நம்ம INS அரிகாட் அதை எடுத்துக்கிட்டோம்னா அதுவே 6000 டன் எடை கொண்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல். 12 K-15, 4 K-4 ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது. INS அரிஹந்தை விட நவீனமானது. இந்த வரிசையில் தான் தற்போது INS அரிதாமன் இணைஞ்சிருக்கா. விசாகப்பட்டினம் கப்பல் கட்டும் தளத்தில் தயாரிக்கப்பட்டு பரிசோதனைகள் எல்லாம் முடிவடைந்து தற்போது தயார் நிலையில் இருக்கு. இந்த ஆண்டோட இறுதிக்குள்ள இந்த நீர்மூழ்கி கப்பலும் பயன்பாட்டுக்கு வரும். சீன கடற்படையை எடுத்துக்கிட்டோன்னா ஏற்கனவே 60 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. 6 SSBN அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. 6 SSN ரக நீர்மூழ்கி கப்பல்களை வச்சிருக்காங்க. இது போக பல புதிய கப்பல்களையும் தயாரிச்சுட்டும் இருக்காங்க. இந்த நிலையில தான் சீனா, பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தலையெல்லாம் சமாளிக்கணும்னா இந்திய கடற்படைக்கு இன்னுமே 18 டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்கள், 4 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள், 6 SSN ரக நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் தேவையா இருக்கு. அதன்படி தான் நம்ம இந்தியன் நேவியில புதிய போர்க்கப்பல்கள் இணைக்கப்பட்டு வருது. அடுத்ததா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க, நேரடியாக சந்திச்சு. காசாவை அமெரிக்கா கைப்பற்றும் அப்படின்னுட்டு ட்ரம்ப் பேச அதற்கு இஸ்ரேல்
நீங்க சரியான முடிவெடுத்திருக்கீங்க, வரலாற்றிலேயே மாற்றத்தை இது ஏற்படுத்த போகுது அப்படின்னு பேசியிருக்காங்க. இதற்கிடையே தான் தற்போது ஈரான் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. பூமிக்கடியில சுரங்கம் ஒன்றை உருவாக்கி அதற்கு மிசைல் சிட்டி அப்படின்னே பேர் வச்சுட்டு அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதுக்குள்ள பாருங்க, ஏவுகணைகள் அனைத்துமே பூமிக்கடியில் அப்படி வரிசையாக வைக்கப்பட்டிருக்கு. பூமிக்கடியில் சுரங்கம் மாதிரி தோண்டி அதுக்குள்ள ஏவுகணைகள் ரொம்ப பத்திரமாகவே வச்சிருக்காங்க. மோதல் ஏற்படும் போது பூமிக்கடியில் இருக்கிற அந்த சுரங்கத்திலிருந்து மிசைல்ஸை எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடே. ஏவுகணையை சுமந்து செல்லக்கூடிய வாகனங்கள் போயிட்டு வர்றதுக்கு வசதியாகவும் அந்த சுரங்கம் ரொம்ப பெரியதாகவே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோவில் இருக்கிற ஏவுகணைகள் அனைத்துமே போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்கக்கூடிய சக்தி கொண்ட மிசைல்ஸ் தான். இந்த ஏவுகணை அப்படிங்கிறது 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டது அப்படின்ட்டு ஈரான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் வகை மிசைல்ஸ் இருக்கிறதும் அந்த வீடியோ மூலமாக தெரிய வருது. இதன் மூலமாக அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு ஒரு முக்கியமான மெசேஜை ஈரான் சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பு துறையில் பலமாக இருக்கோம், எங்ககிட்ட மோதுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கு ஈரான் தற்போது இந்த வீடியோக்கள் மூலமாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.